ஆண்டவருக்குள் எனக்கு மிகவும் பிரியமான எடப்பாடி வெள்ளாண்டி வலசு செல்வநாயகி அன்னையின் பக்தர்களே, அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களையும், நம்முடைய அன்பு தாய் செல்வநாயகி அன்னை பெருவிழாவின் வாழ்த்துக்களையும் மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். எல்லாருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். எவ்வளோ பேர் நம்முடைய அன்பு தாய் செல்வநாயகி அன்னையின் பாதுகாவலை தேடி இங்கே வருகின்றார்கள். மொழியை தாண்டி, இனத்தை தாண்டி, தாங்கள் சார்ந்திருக்கின்ற மதத்தை தாண்டி பல்வேறு நம்பிக்கையாளர்கள் இந்த புனிதமான இடத்துக்கு ஆண்டுதோறும் கூடி வருகின்றார்கள். குறிப்பாக இந்த ஆண்டு இங்கே கூடி வந்திருக்கிற நீங்களும், மற்ற நாட்களில் வந்த எல்லாரும் உடலிலும் உள்ளத்திலும் நலமே வாழ வேண்டும் என்றும், உங்கள் இதயம் விரும்பி தேடுவதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், சேலம் ஆயர் என்கின்ற முறையிலே நான் உங்களோடு இணைந்து ஜெபிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் நல்ல மனசு ஆண்டவருக்கு தெரிகிறது. உங்களுடைய தேவையை, உங்களுடைய கண்ணீரை நம்முடைய அன்பு தாய் செல்வநாயகி அன்னை பார்க்கின்றார்கள். ஆண்டவரிடம் நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள் அந்த தாய். எனவே நம்பிக்கையோடு இருங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, சென்ற ஞாயிற்றுக்கிழமை திரு அவையினுடைய மிக முக்கியமான திருவிழா. ஆண்டவர் இயேசு வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார் என்று கொண்டாடுகிறோம். இன்றைக்கு பாஸ்கா காலத்தின், உயிர்ப்பு காலத்தின் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுத்த நிகழ்வு நமக்கு மீண்டும் நினைவூட்டப்படுகிறது. இந்த நாளை திரு அவை பல ஆண்டுகளாக இறை இரக்கத்தின் ஞாயிறு என்றும் கொண்டாடுகின்றது. சண்டே ஆஃப் டிவைன் மர்சி. கடவுள் இரக்கம் உள்ளவர். அந்த இரக்கமுள்ள ஆண்டவரிடம் நாம் எல்லாரும் தஞ்சம் புக வேண்டும். உண்மையான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். ஐயோ, என்னுடைய கடந்த கால வாழ்வு இப்படி அமைந்து விட்டதே என்றெல்லாம் மனமுடிந்து விடாதீர்கள். உங்களுக்கு எதிர்காலம் உண்டு, எனக்கும் எதிர்காலம் உண்டு. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கின்ற அன்பு தாய் செல்வநாயகி அன்னையின் துணையை தேடுகின்ற அத்தனை பேருக்கும் நம்பிக்கை இருக்கிறது, நல்ல எதிர்காலம் உண்டு என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, யூதர்களுக்கு அஞ்சி கதவுகளை பூட்டிவிட்டு 8 நாள் ஆனாலும் சீடர்கள் பயந்து கொண்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். கல்வாரி, ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்ட இடம் அண்மையில் தான் இருந்தது. சிலுவை சாவு எத்தனை கொடூரமானது! இந்த நேரத்தில் கதவுகள் மூடி இருந்தாலும் உள்ளே இருக்கின்ற சீடர்களுக்கு தோன்றுகிறார் நம் ஆண்டவர். நடக்கவே இயலாத ஒன்று சாத்தியமாகின்றது. ஐயம் நீங்கியது. ஆண்டவர் தன்னுடைய காயங்களை காட்டுகிறார்.
திரளாக இன்றைக்கு கூடி வந்திருக்கிற என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஆதார் கார்டு இதுதான். காயங்கள், ஆண்டவருடைய அடையாள அட்டை இதுதான். அவர் நமக்காக அனுபவித்த வேதனைகள். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தாருக்காக துன்புறுகின்றீர்களா? பாடுபடுகின்றீர்களா? வேதனைகளை மனமோந்து தாங்குகின்றீர்களா? நம் ஆண்டவர் தம்மையே இப்படி அடையாளம் காட்டுகிறார். உன்னுடைய பணம், வீடு, வாகனம், உன்னுடைய உடை, இவையெல்லாம் உன்னுடைய ஐடென்டிட்டி கிடையாது, அடையாளம் கிடையாது. ஆண்டவரை பாருங்கள், எப்படி தம்மை அடையாளம் காண்பிக்கிறார் என்று. தொலைவிலிருந்து ஒருவர் வரும்போதே பார்க்கிறோம் இவர்தான் என்று. அவருடைய சிரிப்பு இப்படி இருக்கிறது, அவருடைய நடை இப்படி இருக்கிறது. அதிலிருந்து சில பேரை நாம் அடையாளம் கண்டுகொள்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய தியாகங்கள் தான் என்னுடைய அடையாளம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உயிர்த்த ஆண்டவர் வந்து அவர்களுக்கு சொல்லுகின்ற செய்தி இதுதான். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் இந்த செய்தியை உங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும், நீங்கள் வாழ்கின்ற இடத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நானும் ஆசிக்கிறேன். ஆண்டவர் சொன்ன முதல் செய்தி, உங்களுக்கு அமைதி உண்டாகுக. பழைய தமிழிலே உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக. ஆண்டவர் சொல்கின்ற இன்னொரு செய்தி, அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். உயிர்த்த ஆண்டவரின் செய்தி பிரியமானவர்களே, அமைதி, மகிழ்ச்சி. ஒரு பக்கம் சீடர்கள், ஐயோ அந்த ஆண்டவரை ஏமாற்றி விட்டோமே, 3 ஆண்டுகளாக அவரோடு வாழ்ந்தோம், உண்டோம், குடித்தோம், போதனைகளை கேட்டோம், புதுமைகளை கண்டோம், அநியாயமாக அவரை சாக விட்டோமே, மனம் உறுத்தியது. இன்னொரு பக்கம், ஆண்டவரே எங்களை ஏமாற்றி விட்டார் போல தோன்றியது என்று கூட நினைத்தார்கள். அவர்தான் மெசியா என்று நம்பினோம், இப்படி அவலமாக செத்து விட்டாரே, தன்னுடைய வல்லமையை அப்போதே காட்டியிருக்க கூடாதா? இந்த சூழலில் தான் உயிர்த்த ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றுகிறார். அஞ்சாதீர்கள், மகிழ்ச்சியாயிருங்கள், உங்களை நான் மீண்டும் நம்புகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய உறவுகள், நண்பர்கள், உடன் வேலை செய்பவர்கள் எவ்வளவு பேர் நம்மை நம்பாமல் இருக்கலாம். இவ்வளவும் நடந்தோம், ஆண்டவர் அதே சீடர்களை நம்புகிறார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். ஆண்டவரே என்னை நம்புகின்றீரே, நன்றி ஆண்டவரே என்று செல்வநாயகி அன்னையின் பக்தர்கள் எல்லாரும் இன்றைக்கு சொல்லுங்கள். தம்பி, நீ நன்றாக படிக்க முடியும், தேர்வில் வெற்றி பெற முடியும். அன்பார்ந்த கணவரே, கவலைப்படாதீர்கள், உங்களில் எனக்கு நம்பிக்கை உண்டு. உங்கள் கடின உழைப்பால், தியாகத்தால் நம் குடும்பம் செழிக்கும். அம்மா, நீ வீட்டிலே இருந்தாலும் இவ்வளவு வேலை செய்கிறாயே, உன்னில் நான் நம்பிக்கை கொள்கிறேன். ஆண்டவர் நம் மீது நம்பிக்கை கொள்கின்றார். நாமும் நம் குடும்பத்தாரிடம் நம்பிக்கை கொள்வோம், யாரையும் ஒதுக்கிவிட வேண்டாம். பாருங்கள், ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பணியை கொடுக்கிறார். என்ன? மன்னியுங்கள், நற்செய்தி அறிவியுங்கள், எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துங்கள். ஆண்டவர் அவர்களுக்கு சொல்வதை பாருங்கள், மன்னிக்க அழைக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் மன்னிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நாம் மகிழ்ச்சியாயிருக்க சொல்லுகிறார். நாம் எல்லாரும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு இதை புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. பாருங்க,
ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் 4 கொண்டு தூக்கு மாட்டிக்கொண்டு இறந்து விட்டான் என்று. விடப்பட்டது 11 பேர். அதில் 10 பேர் தான் ஆண்டவர் முதல் முறையாக காட்சி கொடுத்த போது அங்கே இருந்தார்கள். தோமையார் இல்லை. அவர் வருகின்றார். உயிர்த்த ஆண்டவரை அவர் இன்னும் காணவில்லை. பிரியமானவர்களே, பல நேரங்களில் இந்த நவீன காலத்தில் குடும்பத்தை விட்டுவிட்டு பல பேர் எங்கெங்கோ ஓடி போகிறார். சில பேர் கோயிலுக்கு வந்து ஒன்றாக வழிபடுவதில்லை. சில பேர் குடும்பத்தில் நல்லது கெட்டது நடந்தால் கலந்து கொள்வதில்லை. ஒரு விதத்தில் தோமையாரை போல ஒரு அற்புதத்தை, அந்யோன்யத்தை, நட்பை நாம் இழந்து விடுவோம். இறை அனுபவத்தை இழந்து விடுவோம். அதிக நேரம் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்பத்தாரோடு செலவிடுங்கள். வெறும் மொபைலில் மட்டுமல்ல, தொலைக்காட்சி முன் அமர்ந்து மட்டுமல்ல, நண்பர்களோடு பொழுதுபோக்குவதில் மட்டுமல்ல, உன் கணவருக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் வயதான பெற்றோருக்கு போதுமான நேரம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் சொல்வதாக நான் நினைக்கிறேன். போதுமான நேரம், குவாலிட்டி டைம், நல்ல நேரத்தை குடும்பத்தாருக்கு கொடுங்கள். சில பேர் சொன்னாங்க ரொம்ப பிஸி 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 என்று, வேலை வேலை என்று ஓயாமல் அலைந்து கொண்டு குடும்பத்தாரை கவனிக்காமல் பிள்ளைகள் கெட்டுப்போக பல பேர் காரணமாயிருக்கிறார்கள். பாருங்கள், அப்படி நடந்து விடக்கூடாது. அன்றைக்கு தோமையார் முதல் முறை இல்லாதது நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது. குடும்பத்தை விட்டு ஓடி போக வேண்டும் என்று நினைக்காதீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் அன்பு தாய் செல்வ நாயகியை நினைத்து பாருங்கள். கணவர் யோசேப்பு, மகன் இயேசு எப்படி நெருக்கமாக இணைந்திருந்தார்கள். மகனை அக்கறையோடு தேடினார்கள். மகனே, ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்து விட்டாய்? உன் தந்தையும் நானும் உன்னை ஏக்கத்தோடு தேடினோமே. பிரியமானவர்களே, தேடுங்கள். இன்றைக்கு மனம் மாறுங்கள், குடும்பத்தாரை தேடுங்கள். பின்னாளில் இயேசு வளர்ந்த பிறகு அவர் உண்ணவில்லை என்று செய்தி வருகிறது அம்மாவுக்கு. தேடி போகின்றார் அந்த அம்மா. சிலுவை பாதையினூடே உடன் இருக்கின்றார் அந்த அம்மா. சிலுவை அடியிலே நின்று கொண்டிருந்தார் அந்த அம்மா. சிதறுண்டு போக இருந்த திரு அவையை கட்டி காக்கிறார். சீடர்களோடு இணைந்து ஜெபிக்கிறார் அந்த அம்மா. உடனிருப்பு நம் எல்லாருக்கும் முக்கியம். இதுவரை கண்டுகொள்ளாமல் இருந்தவர்கள் எல்லாரும் மனம் மாற வேண்டும். முக்கியமாக நேரம் ஒதுக்க வேண்டும். பாருங்கள், திருப்பி ஆண்டவர் தோமையார் இருக்கும்போது காட்சியளிக்கிறார். சீடர்கள் எல்லாரும் சொன்னார்கள், உயிர்த்த ஆண்டவர் எங்களுக்கு காட்சி கொடுத்தார், பாவங்களை மன்னிக்க கட்டளையிட்டார், எங்களுக்கு மகிழ்ச்சி அளித்தார். தோமையார் வந்து நம்பவே மாட்டேன். எப்படி அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க தெரியுமா? அந்த கையில் என் விரலை இடணும். ஈட்டியால குத்துனாங்க தெரியுமா? அவருடைய விழாவில் என் கையை வைக்கணும், அப்பதான் நம்புவேன். சில சமயத்தில் எனக்கு கூட கோபமாக வருது, இந்த தோமையார் இப்படி நம்பாமல் இருக்கிறாங்க. தோமையார் மட்டும் இல்லை, ஏற்கனவே மரிய முதலினா மற்ற பெண்கள் வந்து சொன்னார்கள், அவர்கள் சீடர்கள் மற்றவர்கள்லாம் யோக்கியம் கிடையாது, நம்பவில்லை. எம்மாவோஸ் சீடர்கள் வந்து சொன்னார்கள், சீடர்கள் நம்பவில்லை. தோமையார் மட்டும்தான் நம்பாம இருந்தாருன்னு நினைச்சுக்காதீங்க. எத்தனையோ பேர் நம்பவில்லை. தோமையாராம் இப்போது நம்பாமல் சீடர்களை புறக்கணிக்கிறார். பாருங்கள், தோமையார் செய்வது. இந்த நேரத்தில் உயிர்த்த ஆண்டவரின் பொறுமையை பாருங்கள், கனிவை பாருங்கள், அக்கறையை பாருங்கள்.
சண்டையிடவில்லை. ஏன் நீ நம்பவில்லை என்று அவர் கேட்கவில்லை. பொறுமையோடு தேடி வருகிறார் இரக்கத்தின் ஆண்டவர். அன்றைக்கு பாருங்கள், மரியம் மகதலேனா அழுத போது, அம்மா ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். கண்ணீரை பார்க்கிறார் நம் ஆண்டவர். தோமையார் நம்ப மாட்டேன் எனும் போது அவருடைய கலக்கத்தை, குழப்பத்தை, வேதனையை பார்க்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, இவ்வளவு முயற்சி எடுத்து வெகு தூரத்திலிருந்து கூட இங்கே வந்திருக்கிறோமே, என் ஆண்டவர் என்னை பார்க்கிறாரா, என் வேதனையை புரிந்து கொள்கிறாரா என்றெல்லாம் உங்களுக்கு தோன்றலாம். ஆண்டவர் இந்த நேரத்தில் என்னை பார்க்கிறார், உங்களை பார்க்கிறார். அன்றைக்கு தோமையாரை இரக்கத்தோடு தேடி வந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்றைக்கு தேடி வருகிறார். இரக்கத்தின் ஆண்டவர் கேட்கிறார், என்னை நம்ப மாட்டாயா? வா, உன் விரலை என் கையிலே இடு. ஆணியால் அறைந்தார்களே, என் கையிலே இடு. உன் கையை என் விழாவிலே இடு. நம்பாமல் இருக்காதே, நம்பு. கண்டு நம்புவோரை விட காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, உயிர்த்த ஆண்டவரை நேரடியாக நாம் கண்டதில்லை. நம்பித்தான் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீர்கள். செல்வநாயகி அன்னை அவரை நம்பினார்கள். ஆண்டவர் கல்வாரியிலே மரித்த போது உயிர்ப்பாரா என்று எவ்வளோ பேர் நம்பவில்லை. டொமினிக்கன் சபையை சார்ந்த குருக்கள் அவர்களுடைய லிட்டனியில, மன்றாட்டில, பெரிய சனிக்கிழமை நம்பிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்வார்களாம். ஆண்டவர் மரிப்பதற்கும் உயிர்ப்பதற்கு முன்பே வேறு யாருமே நம்பாத நிலையில நம்முடைய அன்பு தாய் நம்பினார்களாம். நம்பு. பிரியமானவர்களே, உங்கள் நம்பிக்கை என் நம்பிக்கையை அதிகமாக்குகிறது. நம்பிக்கையில் வளருங்கள். காணாமலே கடவுளை நம்புபவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் அன்றைக்கு சொன்னார். உடனேதான் தோமையார் சொன்னார், என் ஆண்டவரே, என் கடவுளே, என் ஆண்டவரே, என் கடவுளே. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவா, என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சரணடைவோம். அந்த ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட மாட்டார். நீங்க நினைக்கலாம், எவ்வளோ பேர் கடவுளையே தேடல, கோயிலுக்கு போகல, விவிலியம் வாசிக்கல, அவங்கெல்லாம் நல்லா இருக்க மாதிரி தெரியுதுன்னு. அவர்கள் உடல் வேண்டுமானால் வாழலாம், உள்ளம் வாழாது. உண்மையான உயிர், மன நிறைவு, மகிழ்ச்சி ஆண்டவரில் நம்பிக்கை கொள்பவர்களுக்கு தான் என்பதை மறக்கக்கூடாது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, தோமையாருக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டினார். நம்ப மறுத்த சீடர்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இரக்கம் காட்டினார். மீண்டும் நம்புகிறேன் என்று அவர்களை சொல்ல வைத்தார். ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன், என் குடும்பத்தாரையும் நான் நம்புவேன் ஆண்டவரே. அவர்கள் புது வாழ்வு வாழ, மன நிறைவோடு இருக்க, மகிழ்ச்சியா இருக்க என்னால் ஆனதை செய்வேன் ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும். இன்னைக்கு எவ்வளோ பேர் கூடி வந்திருக்கிறீர்கள். அதிலும் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்கள் நிறைய இருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் உண்மையாகவே ஆண்டவரை நம்புகிறோம் என்று எப்படி காண்பிப்பது? இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். 4 தூண்கள் நம்பிக்கையில நாம் சிறந்திருந்தால், பிரியமானவர்களே, இந்த 4 தூண்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். என்னவா இன்னைக்கு சொல்லியிருக்கு, நம்பிக்கை கொண்டவர் எல்லாரும் இறை வார்த்தையை கேட்டார்களாம். அந்த காலத்துல நிறைய படிக்க முடியாது, படிக்க தெரியாது.
திருத்தூதர்கள் அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்கும் போது அவர்கள் கேட்க முடிந்தது. நூல் யாரிடம் இருந்ததோ அவர்கள் வாசித்தார்கள், மற்றவர்கள் கேட்டார்கள். உண்மையான மகிழ்ச்சி உங்களுக்கு வேண்டுமா? இறை வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். இங்கே கூட பல இடங்களிலே அந்த QR கோட் போட்டிருக்கு. நான் சொல்வேன், நீ 10 ரூபாய் உண்டியில் அல்ல 100 ரூபாய் உண்டியில் போட்டு 1,00,000 ரூபாய் எடுத்துட்டு போற மாதிரி மொபைல் வச்சிருந்தீங்கன்னா அந்த இறை வார்த்தையை நீ இலவசமாக எடுத்துக்கொண்டு போய் கேள். இறை வார்த்தை கேட்பது இதுதான் முதல் தூணாம் பாருங்க. இறை வார்த்தையை கேட்பது. எத்தனையோ கொண்டாட்டங்கள், ராத்திரி கூட விழாக்கள், நடனங்கள். 2வது தூண் அப்பத்தை கேட்பது. அதற்காகத்தான் நான் காலையிலேயே சேலத்திலிருந்து கிளம்பி இங்கே வந்தேன். இந்த திருப்பலியை, புனிதமிக்க திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக. நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரியமானவர்களே, வெட்கப்படவே இல்லை. உன் இட்லி, தோசை, பிரியாணி, நூடுல் எல்லாம் உன்னுடைய உடலை தான் வளர்க்கும். உன் இதயத்தை வளர்ப்பது ஒரு பக்கம் ஆண்டவருடைய வார்த்தை, இன்னொரு பக்கம் புனிதமிகு நற்கருணை உணவு. மனசு கல்லா இருக்கா? மனசு சுயநலமா இருக்கா? நீங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்க. முதல் 2 தூண் இறை வார்த்தை வாசியுங்கள், கேளுங்கள். புனிதமிகு திருப்பலியிலே இன்றைக்கு நீங்கள் பக்தியோடு பங்கு பெறுவது போல பங்கு பெறுங்கள். ஆண்டவரை உட்கொள்ளுங்கள். மென்மையாகும் மனசு, சுமைகளை தாங்கிக் கொள்ளும் மனசு, தியாகம் செய்ய தயாராகும் மனசு, எல்லாரையும் மன்னிக்கும் மனசு. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருப்பலியிலே பங்கெடுத்து ஆண்டவருடைய திருவுடலை உட்கொண்டு பாருங்கள். பக்தியோடு நாக்கை நீட்டி, கையை நீட்டி நன்மை வாங்குவீர்கள். நன்மை செய்ய சக்தி கிடைக்கும். நன்மை வாங்கினால் போதாது, நன்மை செய்ய சக்தி கிடைக்கும். இங்கே அப்பம் பிடப்படும். நீங்கள் உங்களையே மகிழ்ச்சியோடு பிட்டு கொடுப்பீர்கள். ஆகையினால்தான் அன்றைக்கு நம்பிக்கை கொண்டவர்களுடைய வாழ்வு இப்படித்தான் இருந்ததாம் பாருங்கள். இந்த தூணின் அடிப்படையிலே இருந்ததாம் பாருங்கள். தொடர்ந்து 3வது தூணும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இறை வேண்டல் செய்தார்கள். இறை வேண்டல், ஜெபம் செய்தார்கள். நான் சொல்லுவேன், உன்னுடைய துன்பம் அதிகமாக இருக்கிறதா? சுமை சுகமாக மாற வேண்டுமா? பாருங்கள், கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? தந்தையை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி உரத்த குரல் எழுப்பி மன்றாடினாராம் பாருங்கள். ஜெபிக்க வேண்டாம். ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது இன்னும் ஆண்டுக்கு 3-4 முறை ஆண்டவரை தேடினால் போதாது. ஆண்டவரே, இந்த நாளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, மாலையில இரவில இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறேன். ஆண்டவரிடம் மனத்தை எழுப்புங்கள். இறை வேண்டல் செய்யுங்கள். ஒரு கிறிஸ்தவனின் அடையாளம் ஜெபம்தான். இன்றையிலிருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஜெபியுங்கள். இதுதான் 3வது தூண், இறைவேண்டல் செய்வது, ஜெபிப்பது. நான் சிலுவை பாதையினுடைய என்னுடைய சிந்தனையிலே சொல்லியிருந்தேன், என் பாடுகளுக்காய் விழித்திருந்து ஜெபிக்கும்படி என் அன்பு சீடரிடம் கேட்டேன். அவர்கள் ஜெபிக்கவில்லை. கெத்செமனே தோட்டத்திலே தூங்கிவிட்டார்கள். அவர்கள் ஜெபிக்காதால் இப்போது மீண்டும் மீண்டும் கீழே விழுகிறேன். நீ ஜெபிக்கிறாயா? நீ ஜெபிக்கவில்லை என்றால் நீ மட்டுமல்ல, உன் குடும்பத்தாரும் விழுவார்கள். ஆண்டவரே இப்படி சொல்லுவதாக நான் சொன்னேன். நானோ என்றால் விடியற்காலையில் கருக்கலாய் இருக்கும் போதே எழுந்து ஜெபித்தேன். பகலெல்லாம் நற்செய்தி அறிவித்தேன், பேய்களை ஓட்டினேன், நோயாளிகளை குணப்படுத்தினேன். மாலையானதும் தனிமையானதொரு இடத்துக்கு சென்றேன். சில நாட்களில் இரவு முழுவதும் ஜெபத்திலே கழித்தேன்.
ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்ட என் சீடர்களுக்கு தாட்சியோடும் விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடும் ஜெபிக்க நான் கற்றுக் கொடுத்தேன். ஜெத்சமனி தோட்டத்திலே ஜெபித்தேன், தலைமை குருவின் வீட்டிலே ஜெபித்தேன், பிலாத்து முன்னிலையிலே ஜெபித்தேன், சிலுவையில் தொங்கும் போது ஜெபித்தேன். நீ ஜெபிக்கிறாயா? வேலை வேலை என்று ஓயாமல் அலைகின்ற நீ வாழ்வதற்கும் இருப்பதற்கும் ஏங்குவதற்கும் காரணமான என்னோடு நாள்தோறும் பேசுவதுண்டா? டிவி முன்னும் மொபைலில் பேசுவதற்கும் சளைக்காமல் நேரம் செலவழிக்கின்ற நீ ஜெபத்திற்கும் இறை வார்த்தையை வாசிப்பதற்கும் திருப்பலியில் பங்கேற்பதற்கும் ஜெப வழிபாட்டுக்கும் எவ்வளவு நேரம் செலவழிக்கின்றாய்? ஜெபமின்றி ஜெயம் இல்லை. எல்லா சக்தியும் வல்லமையும் ஜெபத்திலிருந்து தான் புறப்படுகிறது. பாருங்கள், இந்த மூன்றாவது முக்கியமான தூண். பிரியமான சகோதர சகோதரிகளே, give it a try. முயற்சி செய்து பாருங்கள். காலையிலே ஆண்டவரோடு பேசுங்கள், மாலையிலே ஆண்டவரோடு பேசுங்கள். உங்கள் வாழ்வு சுடர்விடும். பாருங்கள், இந்த நான்காவது தூண் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் நட்புறவிலே சிறந்து விளங்கினார்கள். சில பேர் சொல்லுவாங்க, என் ஜபம் கேட்கவே படல சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கு உயர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவர்கள் நட்புறவிலே இருக்கிறார்கள். இன்னைக்கு இன்னொரு ஆசை, இங்க வந்திருக்கிறீங்க, பேச்சுவார்த்தை இல்லாத சில குடும்பத்தார் இருப்பார்கள், நண்பர்கள் இருப்பார்கள். எல்லாரையும் என் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்போடு மன்னித்து விடுங்க. கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு மன்னிச்சிருங்க. திருப்பி பேச தொடங்குங்க. ரொம்ப நெருக்கமா வேணா உறவு இல்லாம இருக்கலாம். நீங்கள் யாரையும் மன்னிக்காவிட்டால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? உடலிலும் உள்ளத்திலும் நலமாக இருக்கவே முடியாது. எத்தனை டாக்டர்கிட்ட போய் எத்தனை டெஸ்ட் பண்ணாலும் நோய் தீரவே தேராது. முதல் டெஸ்ட், யாராவது என் மேல வருத்தமா இருக்காங்களா அல்லது நான் யார் மீதாவது வருத்தமா இருக்கிறேனா பாருங்க. ஏன் இந்த புண்ணு ஆறவே இல்லை? காரணம், நீ யாரையும் இன்னும் மன்னிக்காம இருக்கிற. அது ஒரு முக்கியமான காரணம். நட்புறவிலே இருந்தார்கள், பகிர்ந்து கொண்டார்கள், தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்தார்கள். இதுதான் மன்னிப்பது, உதவி செய்வது. மற்றவருடைய கண்ணீரை கண்டு ஒருபோதும் நாம் சும்மா இருக்கவே கூடாது. பாருங்கள், நட்புறவு. இன்னைக்கு மன்னிச்சிருங்க, பூசைகளை மட்டும் இப்படி இப்படி காட்டினா போதாது. ஆண்டவருக்கு தெரியும். சண்டை போட்டவங்க பக்கத்தில் இங்கே நீ உக்காந்துல்ல, சண்டை போட்டவங்க தூரத்தில் இருக்காங்க, அவங்கள மன்னிக்காத, இவங்ககிட்ட சைன் காட்டிட்டு என்ன கேலி பண்ணுறியான்னு ஆண்டவர் கேட்பார். பாருங்க, ஜெபம் மட்டும் சொல்கிறோம், எங்களுக்கு திண்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தது. நம்ம ஒரு உதாரணம் காட்டுறோம். நான் மன்னிக்கிற ஆண்டவரே, என்னையும் மன்னிச்சிட ஆண்டவரே. நீ மன்னிக்காத அதை சொல்லாமா? சொல்லவே கூடாது. மன்னிக்காதவங்களாம் என்ன சொல்லணும்? அந்த ஜெபத்தை மாற்றி, எங்களுக்கு திண்மை செய்தவர்களை நாங்கள் மன்னிக்காத போல எங்கள் பாவங்களை மன்னிக்காதேன்னு தான் சொல்லணும். மன்னிக்காதவன். இன்னைக்கு மிகப்பெரிய புதுமை, அன்பு தாய் செல்வநாயகி அன்னை நம்ம எல்லாருக்கும் செய்ய வேண்டியது, நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும். எந்த அம்மா பிள்ளைங்கள்லாம் சண்டை போட்டு இருக்கிறத பார்த்து ரசிப்பாங்க? மனசாட்சி இல்லாத அம்மா, ஒரு கெட்ட அம்மா. நம்ம செல்வநாயகி தாய் அப்படி இல்லை. எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். பாருங்கள், இறை வார்த்தை, புனிதமிகு நற்கருணை, இறை வேண்டல், மன்னிப்பு. இன்றைக்கு நம் எல்லாருக்கும் சொல்லப்படுகின்ற செய்தியை பாருங்கள். இன்றைக்கு கேட்டோம், இதெல்லாம் கஷ்டமானது சாமி, நீங்கள் பிரசங்கம் வைக்கிறது வேணா ரொம்ப சுலபம், மன்னிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், டெய்லி ஜெபிக்கிறதும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது என்றெல்லாம் ஒரு சிலர் நினைக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் முதல் வாசகத்தின் வழியாக நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிறார்,
நீங்கள் பல்வகை சோதனைகளால் இப்போது துன்புற வேண்டியிருப்பினோ அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். உங்கள் கண்ணீருக்கு, தாராள மனத்துக்கு, தியாக உள்ளத்துக்கு, வேதனைக்கு அர்த்தம் உண்டு. நீங்கள் பேருவகை கொள்கிறீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே நீங்கள் துன்புறுகிறீர்கள். நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டு. 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், என் வாழ்நாள் எல்லாம் நாம் படுகின்ற துன்பம் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற முடிவெல்லாம் ஆட்சிக்கு முன் ஒன்றுமில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு தாய் செல்வநாயகி அன்னையின் பக்தர்களே, எடப்பாடி, வெள்ளாண்டி, வலசு இந்த மைதானத்தில் திருப்பலியிலே பக்தியோடு பங்கேற்பவர்களே, உங்கள் இதயம் விரும்பி தேடுவதை ஆண்டவர் உங்களுக்கு வழங்குவாராக. இன்றைக்கு முழங்கப்பட்ட இறை வார்த்தை உங்கள் வாழ்வை மாற்றுவதாக. எல்லாருக்கும் அமைதி தருவோம், மகிழ்ச்சி தருவோம். நம் அன்பு தாய் செல்வநாயகி அன்னை நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென்.